முதலாக தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவி டாக்டர் செல்வி ஜெயலலிதா, த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, அவங்கள தவறான சிகிச்சை ஏற்படுத்தி மரணத்தை விளைவித்து கொலை செய்த சதிகாரி சசிகலா தமிழ்நாட்டை விட்டே ஓடிவிடு. சொத்து குவிப்பு வழக்கில் அம்மாவுடைய ஆன்மா எங்கள் மூலமாக பல சட்ட வேலைகளை செய்து உங்களுக்கு தண்டனை நிச்சயமாக பினாக்கி சந்திரகோஷ், அமிதவராய் பெஞ்சில் பெற்றுத் தருவோம் என்று முதலாக நான் ஆடியோவை வெளியிட்டேன். அந்த ஆடியோவை நான் வெளியிட்டது வைரலாக பரவி தமிழகத்தில் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. எனக்கு வந்த சோதனைகள், எனக்கு வந்த மிரட்டல் அத்தனையும் தூளாகவும் என்னுடைய ஓன் மதரையே நான் அதில் இழந்தேன். கடந்த 22ஆம் தேதி அத்தனையும் தூளாக்கி எனக்கு இன்னும் பலத்தையும் நம்பிக்கையும் ஊட்டிய ஆன்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆன்மா. அந்த நாள் இன்று. தமிழகத்திற்கு உண்மையிலேயே சுதந்திரம் ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு இருக்கலாம். தமிழகத்திற்கும் எங்களுடைய அஇஅதிமுக கட்சிக்கும் சுதந்திரம் பெற்ற நாள் இன்று. எங்கள் சுப்ரீம் கோர்ட் கன்விக்ட் பண்ண நாள் தான் இந்த நாள். அதில் என்னுடைய கொள்கைக்கு ஆதரவாக சசிகலாவை எதிர்த்தும் அதோடு மட்டுமல்லாமல் நல்லாட்சி ஏற்படுத்துவதற்காக நான் சொன்ன கோரிக்கையான உச்சநீதிமன்ற சிட்டிங் ஜட்ஜை வைத்து விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்று பொதுச் செயலாளராகவும் முதலமைச்சராகவும் இருக்க வேண்டும். நாங்கள் ஏற்கனவே நான் ஓபிஎஸ் தான் இருக்கணும். அன்றைக்கே நான் ஆடியோ விட்டுருந்தேன். பல எதிர்ப்புகள்லாம் இன்றைக்கி வந்தது. யாரோ என்னெல்லாம் தாக்க வந்தாங்க, என்னை கொலை செய்ய வந்தாங்க. அதையெல்லாம் மீறி இன்று வெளியில் வந்த மாண்புமிகு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் பன்னீர்செல்வத்திற்கு எனது ஆதரவை அம்மாவின் ஆன்மா மூலம் தெரிவித்து இருக்கின்ற எம்எல்ஏக்கள் அனைவரும் நான் 106 சிஆர்பிசி மூலமாக ப்ரைவேட் டிஃபென்ஸில் அடிச்சுட்டு உதச்சிட்டே வாங்க, உங்கள் மேலே வழக்கு போட்டால் நான் அப்பீராறேன். இருக்கிற எம்எல்ஏ அனைவரும் கூவாத்தூரில் உள்ள ரிசார்ட்டை அடித்து உதச்சிட்டு கையில் இருக்கிற என்னென்ன இருக்கோ அத்தனையும் போட்டு பவுன்சர் அடிங்க உதங்க நேர ஓபிஎஸோட பங்களாக்கு வந்துருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். தமிழகத்தை பிடித்த சனியனும் ஒழிந்தது. அஇஅதிமுக பிடித்த சனியன் என்ற சசிகலா ஒழிந்து போனால் ஓபிஎஸ் தான் உண்மையான வாரிசு. அவர்தான் அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டவர். ஓ பன்னீர்செல்வம் தான் நமது கட்சியின் பொதுச் செயலாளராக வர வேண்டும், முதலமைச்சராகவும் இருக்க வேண்டும். அது அம்மாவின் ஆன்மா சொல்கிறது. ஏன் மூலமாக ரத்தமான உடன்பிறப்புகள் அனைவரும் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் நானே உங்கள் அனைவரையும் போயஸ் கார்டனுக்கு அழைத்து செல்கிறேன். அங்கு சசிகலா இருந்தால் தூக்கி வெளியில் எறிவோம். தூக்கி வெளியில் எறிவது கிடையாது. இப்ப அப்ஸ்காண்டிங் அக்யூஸ்ட். இப்ப சசிகலா தேடப்படும் குற்றவாளி. சுப்ரீம் கோர்ட்லேயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே நோ அப்பீல் அட் ஆல். அதனால நம்ம அனைவரும் சசிகலாவை கடத்தி போனால் கூட அது அஃபென்ஸ் ஆகாது. அப்படியே அவளை தூக்கி சசிகலா இளவரசி சுதா 3 பேரையும் தூக்கி நேர பரப்பனாக்கிரகார கோர்ட்டில் போய் ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலில் வச்சா கூட சுப்ரீம் கோர்ட் நம்மளை வாழ்த்தும். அது கோர்ட் அவமதிப்பு ஆகாது. போயஸ் கார்டனை மீட்டெடுப்போம். அஇஅதிமுக நம்ம ஆஃபீஸ் ஏடிஎம்கே ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ், அம்மா புரட்சி தலைவி இருந்த ஆஃபீஸ், அந்த ஆஃபீஸுக்கும் நாம் செல்வோம். அங்கு உள்ள கொலைகாரி சசிகலா ஆதரவாளர்களை விரட்டி அடிப்போம்.